ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நான் சொல்ல வருவது என்னவென்றால், குலூ மினத் தய்யிபாத், நீங்கள் அனைவரும் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். வாமலு சாலிஹா, ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிட்டால் தானாக நல் அமல் செய்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்போ முன் சென்ற நபிமார்களுக்கும் நமக்கும் மத்தியில எவ்வளவு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நபிமாருடைய காலத்துல சகோதரிகளை திருமணம் செய்வதற்கு அனுமதி இருந்துச்சு. ஆனா இந்த உம்மத்தில் பார்த்தால் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்றதற்கு இங்கே தடையாக இருக்கிறது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமானாவில் இருவரையும் திருமணம் செய்யக்கூடிய அனுமதி இருந்துச்சு. சட்டங்கள் மாறுகிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல முதல் கியாமத் வரை, அதாவது பெருமானார் வரை இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் உள்ள ஒரு சட்டம், கலிமாவுக்கு பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஹலாலான உணவை சாப்பிடுதல். இது எந்த ஒரு நபிக்கும் மாறல. இல்ல ஒரு காலத்துல ஹலாலான உணவு சாப்பிடாம அவங்க வேற ஒண்ணு சாப்பிடலாம், இந்த உம்மத்திற்கு அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் எல்லா ரசூல்மார்களை கூப்பிட்டு சொல்கின்றான், நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும். அதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் ஹலாலி அஃதலுல் இபாதா, நீங்கள் செய்கின்ற வணக்கத்திலே ஆக சிறந்த வணக்கம் என்ன தெரியுமா? நம்ம தொழுறது தான் சிறந்த வணக்கம் நடிச்சுக்கிட்டோம், நோன்பு வைக்கிறது சிறந்த வணக்கம் நினைச்சிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானது, ரொம்ப சிறந்தது ஹலாலான உணவை தேடுதல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல வேர்வையில கஷ்டப்படுறீங்க பாருங்க, ஒரு ஹலாலான உணவுக்காக, இது இபாதாத்துகளில் சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு நபியிடத்தில் வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எப்ப துஆ கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அதுதான் ஆசை. நான் எப்ப கை தூக்குனாலும் என்னுடைய ஒரு துஆ கூட மறுக்கப்படவே கூடாது. நான் உலகத்தில் கேட்டால் அல்லாஹ் தந்து விட வேண்டும். நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வழி சொன்னாங்க, அத்திப் துஅமதக் துஸ்தஜப் தஅவதக், உன்னுடைய உணவை நீ ஹலாலாக்கிக்கொள், உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். அதில் இருந்து அவர்கள் ஹலாலான உணவை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முஸ்தஜாபு தாவா, அவர்கள் துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் என்ற ஒரு ஸ்தானத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால், ஹலாலான உணவை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு இன்று ஓதப்பட்ட வசனத்திலே உத்தரவிடுகிறான் என்று சொன்னால், இன்னைக்கு சூறாக்களுடைய பல துஆக்கள் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். பாருங்க, எவ்வளவு பேரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். செய்தனா நைலா என்று சொல்லுகின்ற ஒரு பெண்மணி, கானத் ருக்கையத்தில் அன்சார், அவர்கள் தான் அன்சாரிகள்ல யாருக்காவது நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா போய் ஓதி ஊதுவார்களாம். அவங்க தான் ஓதுவாங்க. மார்க்கத்துல அதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இது மாதிரி யாருக்காவது நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா ஓதி ஊதலாமான்னு கேட்டாங்க. அது கலா கதிருக்கு மாற்றமான்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற மருந்துகள், நீங்கள் ஓதி ஊதுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அதுவும் கலா கதிரில் கட்டுப்பட்டது. அல்லாஹ் உங்களுக்கு நோயை நீக்குவான் எழுதியிருப்பான். எப்படி நீக்குவான்? நீங்கள் மருந்து சாப்பிட்ட பிறகுதான் நீக்குவதாக அங்க எழுதியிருப்பான். நீங்கள் ஓதி ஊதின பிறகுதான் உங்களுடைய நோய் போகும் என்று அல்லாஹ் கலா கதிர் எழுதியிருப்பான். எனவே அது கலா கதிருக்கு மாற்றம் கிடையாது. சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம மருத்துவமனைக்கே போக கூடாது, மருந்து சாப்பிட்டா இது இஸ்லாத்திற்கு எதிரானதுன்னு கிடையாது. அதுவும் கல்லா கதிரில் கட்டுப்பட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கை அல்லாமல் வைக்கணும். மருந்து மாத்திரை தான் எனக்கு நோயை நீக்கிச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால நபியுடைய காலத்துல ஒரு பெண்மணி அதுக்குன்னே இருந்தாங்க. என்னதுங்க, யாருக்காவது நோய் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்களா, அங்க போய் ஓதி ஊதுவார்களாம். அப்ப என்ன வார்த்தை சொல்லுவாங்க, அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? நபி கற்றுக் கொடுத்தார்கள். ஓதி ஊதுற பெண்ணுக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஓதி ஊதுங்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த என்ன வார்த்தை தெரியுமா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் நெருப்பு குண்டத்தில் சொன்னானே, யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம் என்ற ஒரு வார்த்தையை எந்த இடத்தில் காய்ச்சலாக இருக்கிறதோ, சிரமமாக இருக்கிறதோ, அந்த இடத்தில் கையை வைத்து நீங்கள் சொல்லி ஊதுகின்ற பொழுது அது நோய்களை நீக்கிவிடும், அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தரும் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கொண்டு சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால்,
நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நபிமார்கள் எதை ஓதினார்களோ, எதை செஞ்சார்களோ, அதனால அதைத்தான் நமக்கு. அதனால இன்னைக்கு ஓதப்பட்டதுல கூட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் ஓதிய ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅரிஃபு கலிமத்தன், எனக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கின்றான், லா யகூலுஹா மக்ரூபுன், கஷ்டத்தில் மாட்டியவன், சிரமத்தில் மாட்டியவன், துக்கத்தில் மாட்டியவன் அந்த வார்த்தையை சொன்னால் இல்லா ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு, அடுத்த கட்டத்தில் அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், அதுதான் கலிமத்து ஆகி, என் சகோதரர் யூனுஸ் மீனுடைய வயிற்றில் சொன்னாரே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் இன்று ஓதப்பட்டுச்சு. தஅவத்து தின்னூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் ஓதிய ஒரு வார்த்தை தான் நூன் என்று குர்ஆனில் எங்கெல்லாம் வருகிறதோ அது மீனை குறிக்கும். அந்த மீனுடைய வயிற்றில் ஓதிய ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ தான் அல்லாஹ் தஆலா முஸ்தஜாபு தாவா என்று சொல்லுகின்ற இஸ்முல் ஆலம். அதை கொண்டு துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் இல்லஸ்தஜாப அல்லாஹு லஹு, அல்லாஹ் கண்டிப்பாக அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நபிமார்கள் ஓதிய ஒரு வார்த்தைகள். இன்னைக்கு கூட ரொம்ப பேர் சொல்றாங்க, திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை என்று சொல்லுகின்றார்கள். சூரத்துல் அம்பியால போய் பாருங்க, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 90 வயது, அவருடைய மனைவி 80 வயதை கடந்து விட்டார்கள். ஓதிய துஆ ஒன்றே ஒன்று தான், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். 1000 மருந்து மாத்திரைகளை விட சிறந்தது நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தைகள் என்பதை இன்று ஓதப்பட்ட அந்த சூரத்துல் அம்பியா. நீங்கள் இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் அல்லாஹ் உடனே சொல்லுகின்றான், உங்களுக்கு யஹ்யாவை நான் பரிசாக தருகிறேன். அதுவரை அவர்கள் பைத்துல் முகத்தஸ்ல எவ்வளவு தொழுகைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தார்கள். அப்பொழுதெல்லாம் குழந்தையை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பைத்துல் முகத்தஸுடைய இமாம் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பெடுத்துக் கொண்டு வளர்த்தவர்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த சச்சாவாக இருக்கின்றார்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இதை கொண்டெல்லாம் குழந்தையை கொடுக்காத அல்லாஹ் ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் உங்களுக்கு நான் யஹ்யாவை தருகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், துஆக்கள் தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் என்பதை பெருமானார், அத்துஆ ரத்துல் பலா வல் கலா, தலையெழுத்தையும் சோதனையும் மாற்றுவது துஆ தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆனுடைய சிறந்த சூறாக்கள் சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூரா இன்று ஓதப்பட்டுச்சு. பாருங்க, குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சூறாவில் ஏதாவது ஒரு சூறாக்களை சஜிதாவுடைய ஆயத்தை வைத்திருக்கின்றான். ஆனா சூரத்துல் ஹஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிய பிறகு சொன்னார்கள், ஃபுல்லிலத் சூரத்துல் ஹஜ் பிஸஜதத்தைன், எல்லா சூறாக்களை விட சூரத்துல் ஹஜ் ஏன் தெரியுமா சிறப்பு பெற்றது, அதுல அல்லாஹ் 2 சஜிதாவை வைத்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது சூரத்துல் ஹஜ்ஜை நம்ம இன்னைக்கு தொழுகையில ஓதணும், ஒரு சஜிதா தான் செய்தோம். காரணம், ஹனபி மذஹபின் அடிப்படையில் சூரத்துல் ஹஜ்ஜில் முதல் சஜிதா மட்டும் தான் இருக்கிறது, 2வது சஜிதா கிடையாது. ஆனால் குர்ஆனிலே வெளியிலே நீங்கள் எடுத்து ஓதுகின்ற பொழுது அந்த 2 சஜிதாவும் வருகின்ற பொழுது வாய்ப்புள்ளவர்கள் 2ஐயும் செய்து கொள்ளுங்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, மல்லம் யஸ்ஜுதுஹுமா, நீங்க சூரத்துல் ஹஜ் ஓதுனா 2 சஜிதா செய்யுங்க, இல்லன்னா அந்த 2 சஜிதாவுடைய ஆயத்தை ஓதாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லம் யஸ்ஜுதுஹுமா, யார் அதை ஓதி சஜிதா செய்யவில்லை, ஃபலா யக்ரஹுமா, அவர் அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதவே வேண்டாம், ஓதினால் நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். எனவே சூரத்துல் ஹஜ் நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மன் கரஅ சூரத்துல் ஹஜ், யார் சூரா ஹஜ்ஜினுடைய சூறாவை ஓதுவாரோ வஅதிய மினல் அஜ்ர், அல்லாஹ் அவருக்கு என்ன தெரியுமா கூலி தருகின்றான். பாருங்க, இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய காலங்கள்ல குழுக்கள்ல பேர் போட்டு கூட என் பேரு வரலங்க, நானும் 2 வருஷமா பேர் போடுறேன், 3 வருஷமா பேர் போடுறேன், ஹஜ் கமிட்டில போயிடலாம்னு நினைக்கிறேன், காசுகளை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆனாலும் ஹஜ்ஜுக்கு எனக்கு பேர் வரலங்க என்று சொல்லுகின்றவர்களே, சூரத்துல் ஹஜ்ஜை ஓதினால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஅதிய மினல் அஜ்ர், அல்லாஹ் எந்த அளவுக்கு கூலியை தருவான் தெரியுமா, கஹஜ்ஜத்தின் ஹஜ்ஜஹா, அவரு போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்தா என்ன நன்மை கிடைக்குமோ, உம்ரத்தின், உம்ரா போயிட்டு தமரஹா, உம்ரா போயிட்டு அவர் உம்ரா செய்து வந்து விட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அல்லாஹு தஆலா அதை தருகிறான் என்ற ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட, அதாவது முதல் ஆயத்தை இன்ன ஸல்ஸலத ஸஆ,
கியாமத்து நெருங்கி விட்டது, அதற்கு தயாராகி கொள்ளுங்கள் என்று தான் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய தொடக்கமே. குர்ஆனில் எங்கெல்லாம் யா அய்யுஹன் நாஸ் என்று தொடங்குகிறதோ அது மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பது மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்கள். எனவே சூரத்துல் ஹஜ்ஜினுடைய தொடக்கம் யா அய்யுஹன் நாஸ், எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான். காபா, அதில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் என்று ஏன் பெயர் வைத்தான்? காபாவுடைய அதிசயத்தை சொல்லுகின்றான், அதில் இருக்கக்கூடிய குர்பானியை பற்றி சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபலே அபி குபைஸ் மேல் ஏறி அழைப்பு கொடுத்தார்களே, எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணுக்கு முன்னால் ஆளே இல்லையே, நான் எப்படி ஹஜ்ஜுக்கு அழைப்பது? நீங்கள் சொல்லுங்கள். கருக்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுப்பார்கள். யார் ஒரு தடவை லப்பைக் என்று சொல்வார்களோ அவர்கள் வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜை செய்வார்கள். 2 தடவை லப்பைக் என்று சொல்லிவிட்டால் உங்கள் அழைப்புக்கு 2 தடவை ஹஜ்ஜுக்கு வருவார். 3 தடவை சொன்னால் 3 தடவை ஹஜ்ஜுக்கு வருவார். உங்கள் அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றவர் தான் ஹஜ்ஜுக்கு வர முடியும் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். ஒவ்வொரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தாயினுடைய மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பதில் கொடுத்ததாக சையதுனா முஜாஹித் பின் ஜபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே கியாமத்துடைய அடையாளத்தை பற்றி பேசுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பிறகு சொன்னாங்க, இன்னல்லாஹ லம்மா ஃபரக மின் ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைச்சோன ஃபர்ஸ்ட் படைச்சது என்ன தெரியுமா? வானம் படைச்சாச்சு, பூமி படைச்சாச்சு, இன்னும் மனிதர்களை படைக்கவில்லை. 2ஐயும் படைத்த பிறகு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் படைச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலகஸ் சுவர். அந்த சூறு ஊதுகின்ற கியாமத்துல சூறு ஊதப்படுமே அந்த சூரை தான் அல்லாஹு தஆலா படைத்தான். படைச்சோன்னு யார்கிட்ட தெரியுமா கொடுத்தான்? ஃபாதாஹு இஸ்ராஃபீல். சையதுனா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டு அதுல கொடுத்துட்டான். பாருங்க என்னைக்குங்க கியாமத்து? நபி சொன்னார்கள், போய்ஸ்வான வஸ்ஸாஅத்து கஹாத்தைன். நானும் கியாமத்தும் 2 ஒட்டி குழந்தை, 2 பிறந்த குழந்தைகளை போல. 2 விரல் எப்படி பக்கத்துல இருக்கிறதோ, நான் வந்து விட்டால் கியாமத்து வந்துரும்னாங்க. படைக்கப்பட்ட உடனே சூரை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கொடுத்துட்டான். கையில வச்சுக்கொண்டு கொடுக்கல. ஃபஹுவ வாதிஉஹு அலா ஃபீ. நபி சொன்னார்கள், சூர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் இல்லை, அவருடைய வாயில் இருக்கிறது. ஷாகிசுன் பி பஸரிஹி இலல் அர்ஷ். எந்நேரமும் அர்ஷின் பக்கம் அவருடைய பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறது. என்தலிரு. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கின்றார்கள், மதா யூமர். அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த நொடி அல்லாஹ் உத்தரவு கொடுப்பான் இந்த உலகத்தை அழிப்பதற்கு. 3 சூர் ஊதப்படும். நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஒரே ஊதல்ல முடிஞ்சிடும். கிடையாது. இந்த உலகை அழிப்பதற்கு ஒரு சூர், திரும்ப எழுப்புவதற்கு ஒரு சூர், கடைசியாக 3வது சூர். 3 சூர்கள் ஊதப்படும். அதை 3ஐயும் ஊதுகின்றவர்கள் சையதுனா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு செய்தியை இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே சூரத்துல் ஹஜ், ஹஜ்ஜுன்றது ரொம்ப பாக்கியமான காரியங்க. மனசுல நியத்தி வைக்கணும், ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போய் தான் நம்ம மரணிக்க வேண்டும். ஏன்னா ஹஜ்ஜுக்கு உண்டான சிறப்பு எல்லா நபிமார்களுடைய கால்கள் பட்ட இடம், அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் முதல்ல இறங்குற இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஹஜ் செய்கின்றான், அந்த ஒரு ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹ் 3 பேரை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். மன்னிக்கிறான் சொல்லல, ஒரு ஹஜ்ஜை கொண்டு 3 பேர் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைக்கிறானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யதுகிலு ஸலாஸத நஃபரின். அல்லாஹ் 3 பேரை சொர்க்கத்தில் நுழைக்கிறான். பில் ஹஜ்ஜத்தில் வாஹிதா. ஒரு ஹஜ் தான் ஒருத்தர் செஞ்சார், ஆனா 3 பேர் சொர்க்கத்துக்குள்ள. யாருங்க அந்த 3 பேர்? அல் மூசி பிஹா. பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமானது அதுதான். நம்ம அதனால தான் என்ன செய்யணும்னு கேட்டா, சில பேருக்கு நன்மையை ஆர்வப்படுத்தணும். சில பேர் ஹஜ்ஜுக்கு என்னங்க போவீங்க? இல்ல பொம்பளை பிள்ளைலாம் இருக்கிறது, கட்டி கொடுத்துட்டு போகணும், ஊடு கட்டணும், ஊடு கட்டிட்டு போயிடுவேன், ரிட்டையர்ட் ஆன பிறகு காசு வரும், அதுல போவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு பாருங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றவர்களை தூண்டுங்கள், உணர்த்துங்கள். பா ஹஜ்ஜுக்கு போப்பா இந்த காலத்திலே சொன்னா, உங்களுக்கு அவர் போயிட்டு வந்தாருன்னா ஹஜ்ஜுக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர் ஹஜ்ஜுக்கு போறதற்கு காரணமாக இருப்பாரோ? முதல் நபர். 2வது நபர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் முன்ஃபிது லஹா. அவருக்காக பயண செலவை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். என்னங்க, சில பேர் முடியாதவங்க இருக்கிறாங்க, நீங்க போங்க நான் காசு கொடுக்கிறேன்னு சொல்லுகின்றார். அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். 3வது தான் வல் ஹாஜ் அன்ஹு. யார் ஹஜ் செய்கிறாரோ அவருக்கு நாங்க பெருமானார். 3வது ஹஜ் செய்கிறவர் சொர்க்கத்துக்கு போறார், ஆனால் தூண்டியவரும் காசு கொடுத்தவரும் முதலில் போகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூரத்துல் ஹஜ் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா அதிலே பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித் தருகிறான். இதற்கு அடுத்து ஓதப்பட்ட சூறாவும் முக்கியமானது, சூரத்துல் மூமினூன். பார்த்தீங்களா, அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து ஜன்னத்துல் அதன் என்ற சொர்க்கத்தை படைச்சு 18ஆம் ஜுஸினுடைய தொடக்கம் முதல் 10 ஆயத்து
சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜன்னத்துல அதனை படைச்சு அல்லாஹ் சொன்னான், யாரு ஒன்னில் நுழைவார்கள், நீ பேசு, சொர்க்கமே பேசு என்று சொன்னவுடன் சொர்க்கம் பேசிய 10 ஆயத்துகள் தான் சூரத்துல் மூமினுடைய முதல் 10 ஆயத்துகள். அதனால்தான் சொர்க்கம் பேசியது. என்னில் யார் தெரியுமா நுழைவார்கள்? எல்லாரும் நுழைய முடியாது. அது அஃப்லஹல் மூமினூன், அந்த மூமின்கள் தான் நுழைவார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையிலே யார் பயபக்தியாக இருப்பார்களோ, வீணான விஷயத்தை விட்டும் யார் அதில் தலையிடாமல் இருப்பார்களோ, அவர்களுடைய ஜக்காத்துகளை யார் கணக்கு போட்டு கொடுப்பார்களோ, தன்னுடைய மான மரியாதைகளை யார் பாதுகாப்பார்களோ, அவருடைய தொழுகைகளை யார் பேணுவார்களோ, அவருடைய அமானிதங்களை யார் பேணுவார்களோ, அவர்கள் தான் என்னில் நுழைவார்கள் என்று சொர்க்கம் பேசிச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் மூமினுடைய அந்த 10 ஆயத்துகள், நபி ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட போய் கேட்கறாங்க, நபியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நபியுடைய பண்புகளை சொல்லுங்களேன்னு சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, சூரத்துல் மூமினின் ஓதினீங்களா இல்லையா, அதனுடைய முதல் 10 வசனங்கள் தான் பெருமானாருடைய பழக்கங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளும் பெருமானார் இடத்தில் இருந்துச்சுன்னு ஒரே வரியில சொல்லி முடிச்சிட்டாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிக்கு எப்பொழுது வஹி வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வார்கள், தலையை கீழே போட்டு விடுவார்கள். கொஞ்சம் நேரத்தில் அவருடைய முகங்கள் எல்லாம் மாறிவிடும். கொஞ்ச நேரத்தில் அவர்களிடத்தில் ஒரு தேனியுடைய சப்தத்தை போல கேட்கும். அது வஹி வருவதுடைய அடையாளம். யாரும் நாங்கள் அவருடைய முகத்தை பார்க்க மாட்டோம், நபியுடைய தலை கீழே போட்டு விட்டால் நாங்களும் கீழே போட்டு விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த சூரத்துல் மூமின் இறங்கிச்சோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, அல்லாஹும்ம ஜித்னா, அல்லாஹ் எங்களுக்கு நீ அதிகப்படுத்து, வலா தன்குஸ்னா, அல்லாஹ் எங்களுக்கு நீ குறைத்து விடாதே, வரலினா வரல அண்ணா, அல்லாஹ் எங்களையும் பொருந்திக்கொள், எங்களுடைய மக்களையும் பொருந்திக்கொள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் கத் அஃப்லஹல் மூமினூன் என்று வருகின்ற அந்த 10 ஆயத்துகளை சமூகத்திற்கு ஓதி காட்டினார்கள், சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வசனம் அல்லாஹு தாலா. எனவே இந்த சூறால ரொம்ப முக்கியமான சட்டங்க, அல்லாஹ் தொழுகையில பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற வசனம். அந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் சஹாபாக்கள் எப்படி தெரியுமா தொழுகையில் இருந்தாங்க? தொழுகையில் அவர்கள் பேசுவார்கள், தொழுகையில் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள், வலது பக்கம் பார்ப்பார்கள், இடது பக்கம் பார்ப்பார்கள், மேலே பார்ப்பார்கள், கீழே பார்ப்பார்கள். ஆனால் சூரத்துல் மூமினுடைய அந்த முதல் 10 வசனங்கள் இறங்கிய பிறகுதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், அதற்கு பிறகு நாங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டோம். எங்கே தெரியுமா பார்ப்போம்? எங்களுடைய அந்த காலை இருக்கக்கூடிய சஜிதாவுடைய நெற்றி எங்கே படுமோ அந்த இடத்தில் தான் நாங்கள் பார்ப்போம். எனவே ஒரு தொழுகிறவர் எங்கெங்க பார்க்கணும்? இன்னைக்கு தக்பீர் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து விடுகிறோம். ஆனால் பார்க்க வேண்டிய ஒரிஜினல் இடம் எது தெரியுமா? மனிதனுடைய நெற்றி அந்த சரிதா படுகின்ற இடத்தை தான் பார்க்க வேண்டும். அதைத்தான் சூரத்துல் மூமினுடைய முதல் 10 வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. ஃபஅக்பலு அலா ஸலாத்திஹிம் வஜஅலு யன்துரூன அமாமஹும், தங்களுக்கு முன்னால் குதிங்காலை அவர்கள் பார்ப்பார்கள் என்று ஹதீஸிலே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அந்த மூமினுடைய முதல் 10 வசனத்தில் சொல்லுகின்றான், யார் சொர்க்கத்திற்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போவார்கள் தெரியுமா? தங்களுடைய அமானிதத்தை பேணி பாதுகாக்கின்றவர்கள் என்று ஒரு வசனம் வருகிறது. சையதுனா முஹம்மது இப்னுல் ஃபضல் சொல்வார்கள், எல்லா உறுப்புகளுக்கும் அமானிதம் இருக்கு. நம்ம அமானிதம் சொன்னா என்ன? யாரோ காசு பணம் கொடுத்தாங்கன்னா அதை பேணி பாதுகாப்பது மட்டும் தான் அமானிதம் நினைச்சிட்டோம். சொன்னார்கள், ஜவாரிஹுக குல்லுஹா அமானாத்துன், உங்களுடைய தலையிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். ஃபீ குல்லி வாஹிதத்தின் மின்ஹா பி அம்ரி, அல்லாஹ் எல்லா உறுப்பை கொண்டு ஒரு அமானிதத்தை எதிர்பார்க்கிறான். அமானத்துல் ஐன், கண்ணுக்கு என்னங்க அமானிதம்? அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், ஹல்லுல் அன் மஹாரிமி, ஹராமான காரியத்தை பார்க்காமல் இருப்பது தான் இந்த கண்ணு செய்ய வேண்டிய அமானிதம் என்றார்கள். ஒன் நவரு பில் இஅ்திபார், சரியானதை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். இது முதல் விஷயம், கண்ணுக்கு உண்டான அமானிதம். வ அமானத்து சம, காதுக்குண்டான அமானிதம் என்ன? சியானத்துஹா அனில் லகவ், தவறான மோசமான விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் பாடல்களை கேட்கின்றார்கள், அவன் தானும் புறம் பேசுறான், நாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுகின்றார்கள். யாருடைய காதலை ஹெட்செட்டோ அது இல்லாமல் கிடையாதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாருடைய காதுகள் ஹராம்களை கேட்டதோ நாளை மறுமையில் அந்த காதுகளிலே சீலுடைய அந்த இதை ஊற்றப்படும், சூடான தண்ணீரை ஊற்றப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காதுக்கு உண்டான அமானிதம் என்றார்கள். அதே போன்று அமானத்துல் லிசான், நாக்குக்கு அமானிதம் இருக்கிறது. இஜ்தினாபுல் கீபத்தி வல் புஹ்தான், யாரை பற்றி புறம் பேசக்கூடாது, அபாண்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது நாவினுடைய பேச்சாக இருக்கிறது. முதாவமத்து ஸிக்ர், அந்த நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார்கள். வ அமானத்து ரிஜ்ல், காலுக்குண்டான அமானிதம் என்ன? அல் மஷி இல தஆத், அல்லாஹ் விரும்பிய இடங்களின் பக்கம் தான் இந்த கால் போக வேண்டும். வ தபாஅது அனில் மஆசி, பாவங்களை வெட்டும் காலை நீங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். இது கால் செய்ய வேண்டிய அமானிதம் என்றார்கள். வ அமானத்துல் ஃபம், வாய்க்குண்டான அமானிதம் என்ன தெரியுமா? அல்லா யதநாவல பிஹி இல்லா ஹலாலன்,
ஹலாலான உணவை மட்டும் தான் சாப்பிட வேண்டும். ஹராமை எடுத்து இந்த நாவு இந்த வாயை சாப்பிட்டு விட்டால் அது நரகத்திற்கு போய்விடும் என்றார்கள். அமானத்துல் எதி, கையுக்குண்டான அமானிதம் என்ன தெரியுமா? அல்லா யமுத்தஹா இலா ஹராம், வாழ்நாளில் ஹராமான பொருளின் பக்கம் இந்த கை போய்விடக் கூடாது என்று நீண்ட விஷயம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுகின்றார்கள், அமானத்துல் கல்ப், எல்லா உள்ளத்திற்கும் அமானிதம் இருக்கு, எல்லா பொருளுக்கும் அமானிதம் இருக்கிறது. உள்ளத்திற்கும் அமானிதம் என்ன தெரியுமா? முராஆத்துல் ஹக்கி, அல்லாஹ்வை மட்டும்தான் இந்த இடத்தில் வைக்க வேண்டும். பணங்கள் ஜோப்புகளிலே இருக்கலாம், பிள்ளைகள் மடியிலே இருக்கலாம், மனைவி பக்கத்திலே இருக்கலாம், உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்பது தான் அமானிதத்தில் சிறந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நபி பட்டியல் போட்டுட்டாங்க. சூரத்துல் மூமினுடைய முதல் 10 வசனங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், இந்த ஆயத் இறங்குகிறது. என்னங்க? தொழுகையில் பேணுகின்றவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போவாங்கன்னு யார சொல்ற? நாங்கள் எப்படி தொழுகையில நாங்களும் தொழுகத்தான் செய்கிறோம், எப்படி பேண வேண்டும் என்றார்கள். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு சீக்கிரம் வந்துறாங்க, ஆனா சஃப்ல பார்த்தா பின்னாடி போய் நிக்கிறாங்க. ஊர் உலகத்துல எல்லாரையும் முன்னாடி அனுப்பி விட்டு கல்யாண வீட்டுல பந்திக்கு யாரையும் அனுப்புறது இல்ல, நம்ம போய் முதல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு மட்டும் எல்லாத்தையும் அனுப்பி விட்டு கடைசியில போய் உட்கார்றோம். ஹதீஸை கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்துபு லில்லதி ஹல்ஃபல் இமாமி பிதாஹி ஃபிஸ் ஸஃபில் அவ்வல். ஒருத்தர் சிறந்த இடம் என்ன தெரியுமா? இமாம் நிக்கிறாரு, இமாமுக்கு பின்னாடி முதல் சஃப்ல யார் இமாமுக்கு நேராக இருப்பாரோ, ஹதீஸை பாருங்க, எங்கேயோ இல்ல, இமாமுக்கு பக்கத்தில் பின்னால் நேராக இருப்பாரோ, தவாபு மியாத்தி சலாத், அந்த பள்ளிவாசல் தொழுகின்றவர்களே அவருக்கு தான் 100 நன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி, முதல்ல யாரு? இமாமுக்கு பின்னாடி நேரா நிக்கணும். வல்லதி ஃபில் ஐமன், சரிங்க, முதல் சஃப்ல தான் ஒருத்தர் நிக்கிறாரு, ஆனால் இமாமுடைய வலது பக்கத்துல நிக்கிறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹம்சும் வ சபஊன், அந்த பள்ளிவாசல தொழுகிறவர்களே அவருக்கு 75 நன்மைன்னாங்க. சரி, ஒருத்தர் முதல் சஃப்ல தான் நிக்கிறாரு, ஆனால் இடது பக்கத்துல போய் நிக்கிறார். வல்லதி ஃபில் ஐசர் ஹம்சூன், அவருக்கு 50 நன்மை தான். ஒரே சஃப்ல இமாமுக்கு பின்னாடி முதல் சஃப்ல நிக்கிறாங்க, அது 20 பேர் நிக்கட்டும், நன்மை பிரிஞ்சு போச்சு பாருங்க. இமாமுக்கு பின்னாடி நேரா நிக்கிறவருக்கு 100 இருக்கிறது, வலது பக்கம் நிக்கிறவருக்கு 75, இடது பக்கம் நிக்கிறவருக்கு 50. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில சொல்றாங்க, இந்த முதல் சஃப்பை தவிர மீது எந்த சஃப்பில் நின்றாலும் கடைசி சப்பு வரைக்கும் அவருக்கு 25 நன்மைன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்குன்னு இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதுனால மோதினார் தான் இமாமுக்கு பின்னாடி நிற்கிறார், அவரை பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம போய் நின்றுடுறது, இதுவும் சரி கிடையாது. எனவே சாத்தியங்கள் எங்கே இருக்கிறதோ அதற்கு உண்டானதை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை சூரத்துல் மூமினூன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சூரத்துல் மூமினுடைய அந்த முதல் பேஜ் எடுத்து பாருங்க. அல்லாஹ் மனித படைப்பை எப்படி படைத்தென்றது ஒரு அழகா சொல்றான். 40 நாட்கள் அது மணி இருக்கிறது, அதற்கு பிறகு அது ரத்த கட்டியாக சதக்கட்டியாக 40 அதனாலதான் இன்னைக்கு கூட கேட்கிறாங்க, குழந்தை வயிற்றுல கரு உருவான பிறகு அதை அபாஷன் பண்ணலாமா? ரூ ஊதப்படுவது ஏறத்தாழ அது 120 நாளுக்கு பிறகு ரூ ஊதப்பட்டு விடும். ரூ ஊதப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கலைத்தால் அது கொலையாக ஆகாது, ஆனால் அதிலே ரூ ஊதப்பட்டு விட்டால் 120 நாள் கழித்து மலக்கு வருகின்றார், அங்கே ரூஹை ஊதுகின்றார். அதற்கு பிறகு ஒருவர் அபாஷன் செய்து விட்டால் அது ஒரு உயிர் கொலைக்கு சமமாகி விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே 3 மாசம் ஏறத்தாழ 120 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பர்மிஷன் இருக்கிறதா? 4 மாசத்துக்கு முன்னாடி வரை ஏதாவது அது கூட பண்ணக்கூடாது, சிறந்தது கிடையாது, ஆனால் அது பெரும் பாவங்களில் சேராது. ஆனால் ஏறத்தாழ 120 நாள் கழித்து மலக்கு வந்து ரூஹ் இது விட்டால், ஏன்னா அல்லாஹ் என்று ஓதப்பட்ட அந்த சூரத்துல் மூமினுல்ல சொல்லி தருகின்றான், எப்படி நான் மனித படைப்பை படைக்கின்றேன், எலும்பாக சதையாக பின்னால் எப்படி மாறுகிறது என்பதை அந்த ஆயத்து இறங்குகிறது. 2 வசனம் 2 விதமான ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் இந்த ஆயத் இறங்கிய பிறகு சந்தோஷத்திலே ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் என்று சொன்னார்கள். இதுவும் இருக்கிறது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் 70 பேர் வஹியை எழுதி கொண்டிருந்தார்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் ஒருவர் தான். அவர் எழுதி கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய நாவிலிருந்து தெரியாமல் வந்து விட்டது, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் வஹி தான்ப்பா, எழுதுப்பான்னோன அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நபிக்கும் வஹி வருது, எனக்கும் வஹி வருகிறது, நானும் நபியாக இருப்பேன் என்று சொன்னார். கடைசியில் முர்த்தத்தாகி அவருடைய உடல் மதீனாவுடைய பூமிகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது தூக்கி எறிந்ததாக வரலாறு வருகிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம்
சூரத்துல் மூமினுடைய அந்த முதல் 4 வசனங்கள் 10 வசனங்களிலே அல்லாஹு தாலா இதையெல்லாம் சொல்லித் தருகிறான். எனவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதை சுப செய்தியாக ஆக்கிவிட்டான். அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ் சொன்னார், அவர் முர்த்தத்தாக மரணித்தார். எனவே நல்ல வார்த்தைகள் நல்லவர்களுக்கு பக்கத்தில் அமருகின்ற பொழுது அல்லாஹ் சில நேரத்தில் நல்லவர்களுக்கு பெய்கின்ற மழை நமக்கும் பெய்கிறது. இந்த வஹி யாருக்குங்க வரும்? நபிமார்களுக்கு தான் வரும். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கும் அதனுடைய தாக்கம் ஏற்படும் என்பதைத்தான் இது போன்ற அல்லாஹு தாலா சூரத்துல் மூமினுள்ள ரொம்ப முக்கியமான செய்திகள், நேரமில்லை, ரொம்ப முக்கியமான செய்திகள். சொர்க்க உலகத்தினுடைய எத்தனையோ ஆறுகள் இருக்கிறது, அதெல்லாம் சொர்க்கத்திலிருந்து வந்தது கிடையாதுங்க. அதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அது வானத்தின் மூலமாக மழை பெய்த தண்ணீர் தான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லாமே சொர்க்கத்தின் தண்ணீர் கிடையாது. 4 ஆறுகள் அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் மூமினில் சொல்லித் தருகின்றான். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு 5 ஆறுகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதுல ரொம்ப முக்கியமானது இந்தியாவிலே சைஹூன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆறு, நஹருல் ஹிந்த், அது இந்தியாவில் ஓடுகிறது. அது சைஹூன், அது வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வந்துச்சுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜைஹூன், அடுத்து ஒரு ஆறு இருக்கிறது ஜைஹூன், அது நஹரே பல்ஸ், அது பல்ஸ் என்ற நாட்டுக்கு அருகாமையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. 3வது திஜ்லா குராத், இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை தந்தான். திஜ்லா குராத் இது எங்கே தெரியுமா ஓடுகிறது? நஹருல் ஈராக், ஈராக் தேசத்திலே இந்த 2 நதிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்றும் ஓடுகிறது. ஒன் நைல், ஃபிரௌன் அழிந்து போனானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்களே, அது பேர் நைல். அந்த நைலில் தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்கினான் நஹர் மிஸ்ர், அது மிஸ்ரில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்ஸலல்லாஹு தஆலா இதுவெல்லாம் சொர்க்கத்துடைய ஆற்றுகள் இருந்து ஊற்றுகள் இருந்து அல்லாஹ் இதெல்லாம் பூமிக்கு இறக்கினான் என்று இன்று ஓதப்பட்ட அதுதான் மலைகள் மூலமாக இன்று பெய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஃபால்ஸ் என்று சொல்லுகிறோமே, எப்படிங்க ஃபால்ஸ் வருகிறது? ஆறுகள் தான் மலைகளின் பக்கம் போகிறது, மலைகளில் அது தான் தண்ணீர்களாக வடி கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மூமின் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு நபி சொல்லிட்டாங்க, ஆனாலும் நம்ம தீர்வை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நபி சொன்னதை நம்ம விட்டுட்டோங்க. இன்று ஓதப்பட்ட அல்லாஹு தஆலா ஒரு எண்ணெயை பற்றி சொல்லித் தருகிறான். என்ன தெரியுமா? ஜைத்தூன் என்று சொல்லுகின்றார். ஆல் இஸ் வெல் என்று சொல்லுவார்கள். ஜைத்தூன் இது ரொம்ப முக்கியமானதுங்க. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட அதிலே சொல்லித் தருகின்றான். நபியும் கூட இந்த ஆயத்து இறங்கிய பிறகு சொன்னாங்க, குலுவா ஜைத், நீங்கள் ஜைத்தூன் எண்ணெயை அடிக்கடி சாப்பிடுங்க. வத்தஹினூ பிஹி, அதை தலையில தேய்ச்சிக்கோங்க, உடம்புல தேய்ச்சிக்கோங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கா, அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மூமினுள்ள எத்தனையோ மரங்களை அல்லாஹ் முபாரக்கான மரம் என்று சொல்லவில்லை, ஜைத்தூனுடைய மரத்தை மற்றும் அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய மரம் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான் இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெள்ள பிரளயத்திற்கு பிறகு உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதே, பூமியில் முளைக்கப்பட்ட வைக்கப்பட்ட முதல் மரம் என்ன தெரியுமா? ஜைத்தூன் மரம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு எல்லாரும் மரம் வளர்ப்போம் என்று சொல்லுகின்றார்கள். முதல்ல பூமியில் வைக்கப்பட்ட மரம் ஜைத்தூனுடைய மரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சொன்னாங்க, நீங்க எதை தொட்டு சாப்பிட்டாலும் ஜைத்தூனை பக்கத்துல வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கா, அதை சாப்பிடுகின்ற பொழுது நோய்கள் போய்விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் மூமின் உள்ள பலதரப்பட்ட ஆயத்துகள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் ரொம்பவும் சோதிக்கப்பட்டிருந்தார், உடம்பு முழுக்க அவருக்கு காயங்களாக இருந்துச்சு. அவருடைய காதில் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, இன்று சூரத்துல் மூமினுடைய கடைசி 4 ஆயத்துகளுக்கு முன்னால் வருகிறது. அதை ஊதினார்கள். அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா காயங்களும் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய காதில் நீ என்ன சொன்னாய்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அந்த ஒரு வார்த்தை, சூரத்துல் மூமினுடைய கடைசி வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது நோய் நீக்க மட்டும் சரியில்லை, லவ் அன்ன ரஜுலன் மூகினன் கரஅஹா அலா ஜபலின், ஒரு பெரும் மலைக்கு பக்கத்தில் போய் ஒரு மனிதன் இந்த ஆயத்தை ஓதினால் லஸால, அது சுக்குநூறாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்து. சூரத்துல் மூமினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் என்ற ஒரு வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே பல வசனங்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மூமின்ல வலீத் பின் வலீத் என்று சொல்லுகின்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார்கள். யா ரசூலல்லாஹ் இன்னி அஜிது வஹஷதன், இன்னைக்கு குழந்தைகள்லாம் தூக்கத்துல அடிக்கடி எழுந்து பயப்படுகிறது. திடீர்னு பார்த்தா
பார்த்தா புள்ள தூங்கிட்டு தான் இருக்குது, 1 மணிக்கு எழுந்து அழுகிறது. சஹாபி போய் சொல்றாங்க, யார சொல்ல, இன்னி அஜிது வஹஷத்தன், எனக்கு எப்ப பார்த்தாலும் திடுக்கம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது, திடீர் என்று பார்த்தால் நானே என்னை அறியாமல் கத்துகின்றேன், அலறுகின்றேன், எனக்கு இது மாதிரி ஏற்படுது யார சொல்லுல்லா என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படியா, இதா வஜத்த மதுஜாக்க, இன்னிலிருந்து நீ தூங்க போனன்னு சொன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தூங்க. நபி கற்று தருகின்றார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ மின் ஷர்ரி இபாதிஹி வ மின் ஷர்ரி ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி ஐயஹ்துருன். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மூமின் உள்ள இந்த வசனம் வருகிறது. அதைத்தான் குறித்து பெருமானார் சொன்னார்கள், தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த துஆ ஓதிட்டு போ, உனக்கு ஏற்படுகின்ற திடுக்கம் பயங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூறாக்கள் பலது ஓதப்பட்டது. இன்று இருக்கக்கூடிய நபி செய்தனா ஸுல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி, அவர்கள் தான் அல் யஸா. அந்த நபிக்கு பிறகு அவர்களுடைய கலீஃபாவாக, அவருடைய சீடராக வருகின்றார்கள். அல் யஸா அவர்கள் தன்னுடைய மரணிக்கிற நேரத்தில் சொன்னார்கள், யார் என் சமூகத்தில் 3க்கு பொறுப்பெடுப்பாரோ அல்லாஹ் அவருக்கு நெருக்கத்தை தருவான், நுபுவத்தை தருவான். 3க்கு பொறுப்பெடுத்தால், 1, அவர் பகலிலே நோன்பு வைக்க வேண்டும், இரவிலே நின்று தொழுக வேண்டும், தூங்கக்கூடாது. 3வது, எந்த காரணத்திற்காகவும் கோபப்படக்கூடாது. பார்த்தீங்களா, கோபம் ரொம்ப முக்கியமானதுங்க. நபிமார்களுடைய தன்மைகளில் ஒன்று, எதற்கும் கோபப்படக்கூடாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாபி வந்தாங்க, யார சொல்லலாம், நான் சொர்க்கத்திற்கு போவதற்கு எது எனக்கு நெருக்கமானது, வெற்றிக்கு உண்டான வழியை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா தகலப், கோபப்படாத. திரும்பவும் கேட்கின்றார்கள், நபி சொன்னார்கள், லா தகலப், கோபப்படாத. ஏன்? அல் கலபு மினஷ் ஷைத்தான், கோபம் என்பது ஷைத்தானுடைய வளமையில் இருந்திருக்கிறது. அந்த கோபத்தை நீங்கள் அடக்க நினைத்தால் அதை நெருப்பை கொண்டு, தண்ணீரை கொண்டு, நெருப்பு என்பது ஷைத்தானுடையது, கோபத்தை அணைக்க நினைத்தால் நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள், ஷைத்தான் போய்விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஸுல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் யஸா சொன்னார்கள், அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நபி, 3க்கு யார் பொறுப்பெடுப்பாரோ, அதனால் அந்த 3ஐயும் தன் வாழ்நாளில் பொறுப்பெடுத்து நடந்தார்கள். அவர்கள் பேர் ஸுல்கிஃபுல். ஸுல்கிஃபுல் என்றால் பொறுப்பாக நடப்பவர் என்று அர்த்தம். ஆனா அவங்களுடைய பேர், அசல் பேர் பிஷ்ர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் அடுத்த நபியாக அல்லாஹ் குர்ஆனிலே 2 இடங்களில், இன்று ஓதப்பட்ட இடத்திலே ஒரு தடவையும், ஸ்வாத் என்று சொல்லுகின்ற சூறாவிலும் இந்த நபியுடைய பேர் ஸுல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோடு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா சோதிக்கப்பட்டவருடைய பட்டியலில் வருகிறது. அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ஹிஸ்கீல் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஸுல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளைக்கு 100 ரக்காத் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நேர்மையை நடத்தினார்கள், அந்த மக்களுக்கு உண்மையை சொன்னார்கள், எந்த ஒரு வகையிலும் அவர்கள் கோபப்படவில்லை. ஷைத்தான் அவர்களை கோபப்படுத்துவதற்கு எவ்வளோ வழிகளை ஏற்படுத்தினான். ஆனால் அவர்கள் தங்களுடைய கோபத்தை அடக்கி கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அந்த காலத்தினுடைய நபியாக ஆக்கிவிட்டான் என்பது தான் வரலாறாக இருக்கிறது. ஏறத்தாழ 75 வயதிலே அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அருகாமையிலே அவர்களும் அடக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் வருகிறது. எனவே ஒவ்வொரு நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த சிரமங்கள், கஷ்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்காக தங்கள் காலத்திலே தன்னுடைய சமூகத்தை பாவத்திலிருந்து நீக்குவதற்காகவும் ஷிர்க்கை விட்டு ஒழிப்பதற்காக எவ்வளோ வார்த்தைகள் சொன்னார்கள். சூரத்துல் மூமினுடைய கடைசி வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே முடிக்கின்றான், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். இந்த ஆயத் இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது ரப்பிக்ஃபிர் வர்ஹம் அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுகின்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய அந்த சூறாக்களுடைய பரக்கத்தை கொண்டு, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் மூமினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா விதமான சிரமங்களை நீக்கி நாமும் அல்லாஹ் குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. உண்மை மூமின்களாக வாழுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா ஹலாலான உணவை எப்படி ரசூல்மார்களுக்கு ஏவினானோ அப்படிப்பட்ட ஹலாலான உணவை சாப்பிடுகின்ற, அதை கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.